வெல்கம் டு மஞ்சுளா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டிஃபனுக்கு சைடிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், மல்லிகை ரொப்பலை, பச்சை மிளகா, வரமிளகா, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கடலப்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு. தேவையான பொருட்கள் தேவையான அளவு எண்ணெய் காயிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. முழுசாவே போட்டுக்கலாம். பச்சை மிளகா, வரமிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கருவேப்பிலை, தக்காளி முழுசாவே போட்டுக்கலாம். அது வெந்துடும். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் வேணும்னா சொல்லுங்கள், நான் இந்த இது எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். சாம்பார் தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை போட்டுருவோம். 1/4 கிலோ கத்திரிக்காய். ஒரு வணக்குவோம். இது இட்லி, தோசை, சாப்பாடு, பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். தேவையான உப்பு, இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி. மூடிடுவோம். மூடி ஒரு 3 விசில் விடுவோம். வெந்துருச்சு. 3 விசில் வந்துருச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை கடைஞ்சிடலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம கடைஞ்சிக்குவோம். தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கடைஞ்சிருவோம். நல்லா வந்துருச்சு. கடைஞ்சிட்டு நல்லா கடைஞ்சாச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதுலேயே ஊற்றிடுவோம். தயார் பாருங்கள், கடைஞ்சி செஞ்சிட்டோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, பணியாரம், சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்குமே இது பண்ணலாம்.